எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஃப்ரீனாலே அது சம்திங் ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது டிஆரை மட்டுமே நீங்கள் ஒரு ஃபண்டு போடுறீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டே போடாதீங்க. யூ கேன் பெட்டர் பி இன் எஃப்டி. ஏன்னா சுத்தமாக எக்ஸ்பென்சஸே கிடையாது. அங்கே வெறும் பேசிக்காக ஒரு சார்ஜஸ் மட்டும் தான் பிடிப்பாங்க. அதையும் தாண்டி சார்ஜஸ் தாண்டி ஒரு டாக்ஸ் தான் பிடிப்பாங்க. நீங்கள் அதிலே இருந்துடலாம். நீங்கள் இங்கே மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதுக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு வரீங்க. உங்களோட கேம் தீமே இங்கே என்னன்னா உங்களோட காம்படிட்டரே இன்ஃப்ளேஷனும், அதுக்கப்புறம் அதில் எஃப்டியும் தான் இருக்கணும். உங்களோட தீமேட்டிக்கான காம்படிட்டரே வந்து டிஆரும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோ கிடையாது. இப்போ அங்கே வந்துடக்கூடாது. நம்ம இமீடியட்டாக வந்தோடனே இங்கே நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பார்க்குறதே வந்து நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோவை பார்க்கணும். இப்போ நிஃப்டி 50 இருக்குது, இந்த பக்கம் நான் எதை இன்வெஸ்ட் பண்ணால் நிஃப்டி 50 பீட் பண்ண முடியும், ஒரு வருஷத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன் எவ்வளோ, இந்த வருஷத்துக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது, அடுத்த வருஷம் பாசிட்டிவாக இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் அதை விட பாசிட்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் நெகட்டிவாக இருக்கும். அது ஆவரேஜ்னால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் எப்பவுமேனா, ஒரு நிதி ஆலோசகர்கள் எல்லாருமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு 10-12% வரும் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஒரு வருஷம் -4% இருக்கும், அடுத்த வருஷம் +12% இருக்கும், அடுத்த வருஷம் -6% இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் 12%க்கு மேலேயும் போகலாம்.